உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறன்னு மட்டும் பாருங்க. அந்த வழி தடுத்த மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கட்டாய் போகுது நமக்கு மேலே. வழி நல்லா இருக்கு, செங்குத்தாக இருக்குது. கற்களை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க ஒரு பாதை மாதிரி. ரொம்ப பழமையான கோயிலுங்களாம். இந்த இடத்துல யானைகள் நிறையா இருக்குங்களாம். நான் வந்து பொழுது போய் வர முடியும்னு சொல்லிட்டாங்க. ஏத்தமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வலிச்சு போட்டுருக்காங்க. தண்ணி தாக எடுதான். சரிண்ணா உட்காந்துட்டான். வாடா, சிங்கம் புலி நடமாடுற காடு, வாடா. இங்கேருந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குது. முடியலையா? ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க புடைப்பு சிற்பம். பிளவில் தான் பெருமாளுடைய அந்த புடைப்பு சிற்பம் வந்து செதுக்கியிருக்காங்க. ஒகேனக்கல் ஃபால்ஸுக்கு முன்னாடி இந்த காவேரி நதியோடைய நீர்நிலை இது. காவேரி ஆறு வந்து இப்படியே வந்து மலையை சுற்றி பின்னாடி வரும். அதை தான் நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம். இங்கேருந்து நம்ம கண்ணால் நம்ம பார்க்கணும்னு சொல்லி தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். இந்த இடத்துக்கு வர 3 நாளாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு என்னால் வர முடியல. ஒகேனக்கல் ஃபால்ஸை விட ஒகேனக்கல்ல ஒரு அழகான இடம் இருக்குன்னா அது கண்டிப்பாக இந்த இடம் தாங்க. வீடியோ முழுசாக பாருங்க, உங்களையும் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர். நான் CJ. இன்றைக்கி நம்ம ஒகேனக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு வந்திருக்காங்க. நம்ம பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மலை தான் நம்ம ஏற போகிறோம். இந்த மலைக்கு மேலே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. இந்த கோவில் கிட்ட நம்ம பார்த்தோம்னா காவேரி நதியோடைய ஃபுல் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம அந்த மலைக்கு மேலே போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சரியாக எங்கே இருக்கோன்னா, இப்போ இந்த வழி தெரியுதுங்களா, இது வந்து ஒகேனக்கல்லேருந்து வரக்கூடிய வழிங்க. ஒகேனக்கல்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குங்களா, ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த வழி வந்து எங்கே போகுது ப்ரோ? இது வந்து பிலிகுண்டு நாட்ராபாளையம். அதாவது ஒகேனக்கல்லேருந்து நாட்ராபாளையம் போகக்கூடிய வழியில தான் கரெக்டாக இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று கீழே இருக்கும், காட்டுறவங்க. அப்படியே நம்ம இங்கேருந்து மலையேற ஆரம்பிக்க போகிறோம். வீடியோ முடிச்சு பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுதான் ஒகேனக்கல்லேருந்து வர வழிங்க. வந்து நம்ம இங்கே கட் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒகேனக்கல்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வழியில் அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் கோவில் தான் உங்களுக்கு அடையாளம். இங்கேருந்து நமக்கு வந்து மலையேற படிகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேலே போக படிகள் இருக்காது. வாங்க போகலாம். நமக்கு போகிற வழி எல்லாமே இந்த மலைக்கு மேலே இந்த மாதிரி தான் இருக்கும். கற்களை வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க போகிறதுக்கு எதுவாக. மேலே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. அப்புறம் எவ்வளோ தூரம் இருக்கும் மேலே? 2 கிலோமீட்டர் ஜஸ்ட்டுங்களா? ஜஸ்ட்டு 2 கிலோமீட்டர் தான் சொல்கிறாரு. சால்ட்டா ஏறி போனால் தான் தெரியும். இன்றைக்கி நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சந்தோஷ் பிரதர் வந்திருக்காரு நம்ம கூட. அதே மாதிரி அவங்க மச்சான் வந்திருக்கு, சரண். அதே மாதிரி நம்ம கூட மணி வந்திருக்காரு. 4 பேர் தான் அந்த மலை ஏற போகிறோம். ஃப்ரண்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வழி எல்லாமே பார்க்கலாம் நீங்கள். எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாம் கற்களை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க ஒரு பாதை மாதிரி. ரொம்ப பழமையான கோயிலுங்களாம். ஒரு 500லேருந்து 1000 வருஷம் பழமையான கோயிலுன்னு சொல்கிறாங்க. மலைக்கு மேலே போய்ட்டு அந்த கோயிலோடைய வரலாறு நான் சொல்கிறேன். கரெக்டாக இப்போ நம்ம வந்து 4:18 ஆகுது மலையேற ஆரம்பித்த டைமு. மேலே போக எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் கூட அவ்வளோ ஏறி வந்தோம். படிகள் வந்து பார்க்கலாம், செங்குத்தாக இருக்குது. ரொம்ப மூச்சு வாங்குது. படிகள் கூட கிடையாது. 4 பேர் கஷ்டப்பட்டு இந்த மலை ஏறுறோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. சின்ன பையன் சொல்கிறதுக்காவது லைக்கை பண்ணி விடுங்க. பண்ண மாட்டாங்களாண்டா. இது வரைக்கும் வழி கொஞ்சம் நெட்டாக இருந்தது. இங்கேருந்து வழி ஒரு மாதிரியாக இருக்குது. இங்கேருந்து நம்ம ஒகேனக்கல் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபால்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நீர்நிலையை நம்ம பார்க்கலாம். பரிசில் எங்கே மாற்றி விடுறது தெரியுதா? இங்கேருந்து அந்த இடத்துல வந்து பரிசில் வந்து மாற்றி விடுவாங்க. போன வீடியோ பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு. ஒகேனக்கல்ல பைக் வந்து அவங்க 2 பேரும் கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே தான் மாற்றி விட்டாங்க. ஒகேனக்கலுக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் முன்னாடி. நம்ம ஒகேனக்கல் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு வீடியோ போகிற மாதிரி பிளான் இருந்தது. இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல யானைகள் நிறையா இருக்குங்களா. நான் வந்து பொழுது போய் வர முடியும்னு சொல்லிட்டாங்க. கூட கீழே இருக்கிறவங்க மேலே ஏறி இறங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு இருக்கோம். என்னடா பாக்கெட்டில் கை விட்டேன்? கை பாக்கெட்டுக்கு போகுது. பேலன்ஸா? ஆமாண்ணா, கஷ்டமாக இருக்கு. கஷ்டமாக இருக்கா? தெரிஞ்சு பாருங்க. இங்கேருந்து இது வந்து ஒகேனக்கல் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நதி. இந்த காவேரி ஆறு வந்து இப்படியே வந்து மலையை சுற்றி பின்னாடி வரும். அதை தான் நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம். அங்கேருந்து பார்த்தா கிட்டே தெரிஞ்சது. வழி சுற்றி போகுது பிரதர். கோவில் எங்கே மேலே இருக்குது, வழி நமக்கு சுற்றி போகுது. அந்த ஏத்தமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக. மூச்சு வாங்குறது கொஞ்ச நேரம் உட்காந்து போகலாமா? வயசு பையன் நீ சொல்லலாமா? வாங்க ஏறலாம். கொஞ்ச ரெஸ்ட் எடுத்தால் தான் முடியும். உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறன்னு மட்டும் பாருங்க. அந்த வழி தடுத்த மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. என்னடா கட்டை வடிக்கிறா? ஆல்ரெடி இங்கே கட்டை வச்சு தான் பெரிய பிரச்சனை ஆச்சு ஒருத்தருக்கு. ஓ அடையாளம். இந்த மாதிரி அடையாளம் விட்டுட்டு போகிறான் இவன். என்ன பேர
ரொம்ப கஷ்டமாக இருக்கா? நீங்கள் மட்டும் முன்னாடி வந்து உட்காந்துட்டு போகலாமா? நாங்கள் உட்கார தேவையில்லையா? ஆ சரி போகலாம் போங்க. இந்த பகுதியில் யானைகள் இருக்குங்களா? ஆனால் மலைக்கு மேலே இந்த பாதையிலலாம் ஏறி வராது, மேலெல்லாம் இருக்காது. கீழே இறங்குறோம் இல்லைங்களா, பைக்ஸ் வந்து பார்க் பண்ணியிருக்கோம். இந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டி கிடையாது, நம்மளுடைய ஓன் ரிஸ்கில் தான் வந்து பார்க் பண்ணணும். சனிக்கிழமை அதே போல் பெருமாளுக்கு உகந்த அந்த ஒரு சில நாட்களில் தான் ஜனங்கள் அதிகமாக வருவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா கீழே பார்க்கிங் சேஃப்டியாக இருக்கும். தெரியுதுங்களா? இது வந்து ஒகேனக்கல் ஃபால்ஸுக்கு முன்னாடி இந்த காவேரி நதியோடைய நீர்நிலை. இது இந்த இடத்துல தான் வந்து அந்த பக்கம் கர்நாடகாலேருந்து கர்நாடகா, இந்த தமிழ்நாடு, அந்த பக்கம் கர்நாடகா, இந்த பக்கம் தமிழ்நாடு, அந்த பக்கத்தில் வரக்கூடியவங்கள இந்த வழியில் மாற்றி விடுவாங்க. நேற்று நம்ம பைக்கு கூட இந்த பக்கம் மாற்றி விட்டாங்க. இதான் வந்த இந்த வழியில் நான் தான் ஓட்டினே வந்தேன் உங்க பைக் எல்லாம். 5 மணிக்கு லாஸ்ட்டுங்களாம் அந்த பக்கத்தில் இந்த பக்கம் அவங்க பரிசல் மாற்றுறது. அதனால் டைம் ஆகிடுச்சு நம்ம நேற்று வந்தப்போ. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் சொல்லி தான் நம்ம இப்படி வந்துட்டு 2 பேர் பைக்கில் வந்தாங்க. ஆல்ரெடி அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். முன்னாடி போகிறாரு, இதுதான் கூட்டிகிட்டு வந்தார், நான் பார்த்துக்கிறேன்னாரு. இப்போ என்ன கேட்டால் எனக்கு தெரியலன்றாரு. நீ எத்தனை முறை வந்திருக்க? நீ தான் ஃபஸ்ட்டா? உங்களை நம்பியா நான் வந்திருக்கேன்? நானும் ஃபஸ்ட்டு. வழி பாருங்கள், சுற்றி சுற்றி வருது, அப்படியே அப்படி வந்து போயிட்டே இருக்குது. போகிற வழியில் நமக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல நாமம் போட்டுருக்காங்க, அங்கேயும் போட்டுருக்காங்க. இதுதான் நமக்கு அடையாளம். வழி இருக்குது, வழி பார்த்துட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக 1/4 மணி நேரம் ஆகுதுங்க ஏற ஆரம்பித்து. பாதி தூரம் வந்துருப்போம்னு நினைக்கிறோம். அவ்வளோதான், ரெஸ்ட் எடுத்தாச்சு. சுமார் 2 நிமிஷம் ரெஸ்ட். அவ்வளோ அப்படி தெரியுதுங்களா? அப்படியே போகுதுங்க. இந்த கற்களை கொண்டு வந்து அடிக்கிருக்காங்க அப்போவே, நடந்து போகிறதுக்கு எதுவா அப்படியே கட்டாய் போகுது நமக்கு மேலே. வழி நல்லா இருக்குது, செங்குத்தாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். மெயினாக தண்ணி கொண்டு வரலைங்க, 1/2 லிட்டர் ஜூஸ் மட்டும் இருந்தது, அதான் கொண்டு போய்ட்டு இருக்கோம். தண்ணி இல்லாமல் வராதுங்க, யாருன்னா வர மாதிரி இருந்தால். தண்ணி தாங்க எடுதான். சரிண்ணா, உட்காந்துட்டான். வாடா தம்பி, வா வா வா, சிங்கம் புலி நடமாடுற காடு, வாடா. யானை தூக்கி போட மாரி போகுது, வாடா. இங்கேருந்து ரொம்ப ஏத்தமாக போயிட்டு இருக்கு பாதைகள். இங்கேருந்து செங்குத்தாக இருக்குது. இங்கேருந்து பாருங்கள், முன்னாடி காட்டுறேன் வழி எப்படி போகுதுன்னு சொல்லி. தெரியுங்களா? போயிட்டே இருக்குது. ஏத்தமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வலிச்சு போட்டுருக்காங்க. வேறு நாமம் போட்டுருக்காங்க. தெரியுங்களா? எல்லாமே அம்புக்குறி மாதிரி நாமத்தையே போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் போகுது. இங்கேருந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குது. அவ்வளோதான், செகண்ட் பிரேக். கரெக்டாக பெருமாளை நாடி நாமத்துக்கிட்டே உட்காந்துட்டாரு. முடியலையா? கண்டிப்பாக முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? கண்டிப்பாக. கொஞ்ச நேரத்தில் ஏறிடலாம் சொன்னீங்க. 2 கிலோமீட்டர் தான் பார்த்தோம், 2 கிலோமீட்டர் நடக்க முடியல. அவ்வளோ டவுன் இருக்குது பாருங்கள். அங்கே ஏறி வந்திருக்கோம். ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இங்கேருந்து வழி ரொம்ப டஃப்பாக இருக்குது. பையன் இன்னும் வரல, ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். இப்போ தான் வரான். என்ன தம்பி, வீரவசனங்களெல்லாம் பேசினேன் கீழே. முதல்ல ஆரம்பிச்சுவான் இவன் தான். இவன் வாய் வச்சான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீ கால் வச்ச அந்த மலையில். பழனி கூட ஏறி வந்துட்டானா, இது ஏற முடியல. அதான் ரெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு. போடா தம்பி போகலாம். ஒரு 2 மினிட்ஸ் இங்கே ரெஸ்ட் எடுத்தோம். வழி காட்டுறேன் பாருங்க, திரும்ப எப்படி போதும். வழியெல்லாம் அதே மாதிரி தான் போகுது. திரும்ப இப்படி போய் அப்படி போயிட்டு டஃப்பாக இருக்குங்க, ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. வந்து செம்மரம் மாதிரியே இருக்குது எனக்கு பார்க்க. செம்மரம் மரமான்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். திரும்ப வழி போயிட்டே இருக்குது, இப்படியே நெட்டாக தான் போகுது. தெரியுதுங்களா? எவ்வளோ டவுனாக இருக்குது பாருங்கள். நம்ம நினச்சதை விட கஷ்டமாக தான் இருக்குது. ஈஸியாக ஏறிடலான்னு நினச்சேன். கோவில் வந்தாச்சா, முன்னாடி அவர் பார்த்துட்டாரான். அவங்கள காட்டுறேன், நான் ஒன்றும் பார்க்கல. பாருங்கள், அங்கே ஒரு தகடு சீட்டு தெரியுது, இதுதான் கோவிலுங்களாம். இருங்க வரட்டும், போயிடலாம். வாடா, வா வந்துட்டோம். வா வயசு பையன், நீ ஓடுறப்பாம்மா, காலை மிச்சு கையில் பிடிச்சி கைத்தில் போட்டுக்க வேண்டிய வயசு. என்ன மச்சான் பண்ணுறீங்க? மேலே போகிற வரைக்கும் ஜூஸ் குடிக்க மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. மேலே குரங்கு இருக்குமா பிரதர், நிறையா குடிக்க போகுது. செருப்பை இங்கே விடவும் சொல்லி போட்டுருக்காங்க. செப்பல்ஸ் இங்கே விட்டுடலாமா? இங்கேருந்து நம்ம ஒரு சிலையை பார்க்க முடியுது. மணி,
உனக்கு படிக்கவே தெரியாது, எப்படி செருப்பு விட்டு போனேன் இதை பார்த்து. அவ்வளோதாங்க, மேலே வந்துட்டோம். இங்கே ஒரு சிலை இருக்குது, ஆஞ்சநேயருடைய ஒரு சிலை இருக்குங்க. வாலில் மணி இருக்குது தெரியுதுங்களா, அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்புறமா. தூணில் இருந்திருக்கு, தூண் உடஞ்சிருக்கு, கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. மேலே வந்ததுமே அது நமக்கு விநாயகருடைய ஒரு சன்னதி இருக்குது. விநாயகர்லேருந்து அப்படியே பக்கத்தில் பாருங்கள், அழகான ஒரு வியூ. இதுதான் நம்ம தேடி வந்தது, நம்ம பார்க்கணுன்னு வந்த இடம் இந்த இடம் தான். இந்த காவேரி நதியோடைய இந்த ஒரு வியூ பாயிண்ட் பார்க்க தான் நம்ம வந்தோம். இன்னும் நல்லா காட்டுறாருங்க. இதாங்க நம்ம ஏறி வந்த வழி. இங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயரோட சிலையை நம்ம பார்த்தோம். இது வந்து விநாயகருடைய ஒரு சிலை வச்சுருக்காங்க. இதுதான் கோவில் வந்து இங்கே வந்து குடைவரை கோவில், ஒரு குகை கோவில் பார்க்க ஓப்பனில் இருக்கான்னு தெரியல. பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ ஒரு மண்டபம் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. தண்ணி டேங்க் இங்கே இருக்குது, தண்ணி இருக்கான்னு தெரியல. தண்ணி தாங்க தாகமாக இருக்குது, தண்ணி இருக்குமான்னு தெரியல. தண்ணி இருக்கிறதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. ஏதோ இங்கே வரவங்க ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு இடத்த அமைச்சிருக்காங்க. மலைக்கு மேலே ஒரு சமதளம் மாதிரி அமைச்சிருக்காங்க. இன்னும் மலையோட ஹைட் இருக்குது, உச்சி இருக்குது, இன்னும் மேலே போகலாம். மலை உச்சி இருக்குது. இது ஏதோ ஸ்டே பண்ணுறதுக்கு வேறு ஏதோ ஒரு வேலைக்காக அமைச்சிருக்காங்க. கோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம. இது வந்து கோவிலுடைய கோபுரங்க. இந்த கோவில் வந்து ஒரு குகை கோவில். உள்ளே வந்து ஒரு புடைப்பு சிற்பம் இருக்குது, ஓப்பனில் இருக்கான்னு தெரியல. முன்னாடி நம்ம வியூ பாயிண்ட்டு பார்க்கலாம். இதுதாங்க காவேரி நதியோடைய வியூ பாயிண்ட். இந்த நதிக்கு அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே கர்நாடகா, இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே தமிழ்நாடு. அதாவது இந்த பக்கம் தமிழ்நாடு, அந்த பக்கம் கர்நாடகா. அங்கேருந்து ஒருத்து பாருங்கள், அந்த மலைக்கு அந்த சின்ன மலை இருக்குங்களா, அதுக்கு பேக் சைட்லேருந்து வருது அப்படியே ரிவர். இப்படியே வந்து இங்கேருந்து எப்படியே போகுதுங்க. நமக்கு அந்த பக்கம் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த பக்கம் தான் நமக்கு ஒகேனக்கல் ஃபால்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரிங்களா, இங்கே வந்து பார்க்கலாம் நம்ம 2ஆக பிரியுது. அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா மணல் மேடு மாதிரி இருக்குது, மணல் திட்டு இருக்குது. அந்த கேப்பில் அருமையாக இருக்கும் அங்கே போனோன்னா. எங்கேயும் பக்கத்தில் எந்த ஒரு வீடு எதுவுமே இல்லை. இங்கே ஒரு ரோடு போய் தெரியுதுங்களா, இதுதான் நான் சொன்னேங்களா ஒகேனக்கல்லேருந்து போகிற வழி. இந்த மலைக்கு பக்கத்துலேயே போயிட்டு அந்த பக்கம் போகுது அந்த வழி. இதுதான் கருவறையோட விமானம். இது கீழே தான் புடைப்பு சிற்பமாக பெருமாள் இருக்கார். தெரியுங்களா, ரொம்ப அருமையாக ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த காவேரி நதி வந்து பார்க்குறது. இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இங்கே இருக்குது. இதை பார்க்கணுன்றதுக்காக தான் நான் கூகுள் இடத்துல பார்த்துருந்தேன். இங்கேருந்து நம்ம கண்ணால் நம்ம பார்க்கணும்னு சொல்லி தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். இந்த இடத்துக்கு வர 3 நாளாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு என்னால் வர முடியல. ஏன்னா நான் வந்த அன்றைக்கி ஈவினிங் ஆகிடுச்சு. இங்கே யானை நடமாட்டம் நிறைய இருக்கிறதுனால போக முடியும்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் வந்து நம்ம வீரப்பனையாவுடைய அந்த ஒரு சமாதி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிருந்தேன். அந்த பழைய வீடியோ நான் போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கும் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி எப்படியோ பார்த்து தான் போகணும்னு சொல்லி 3 நாளாக ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம நேரில் வந்து பார்க்கணும், ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த கோவிலுன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வியூ பாயிண்ட்டை ஒரு செகண்டு பாருங்கள். அதான் நம்ம கீழே கோவில் ஓப்பனில் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு எனக்கு மேக்ஸிமம் வந்து விசேஷ நாட்களில் தான் திறந்து வச்சுருப்பாங்க. வெளியிலேருந்து பார்க்க முடியும்னு பார்க்கலாம். கோவில் வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. கோவிலோட என்ட்ரன்ஸ் பாருங்கள், சுற்றிலுமே அங்கே வந்து பாறைகள் தான். அந்த பாறைகள் இடுக்கில் ஒரு பிளவு இருக்குங்களா, அந்த பிளவில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து புடைப்பு சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. அந்த பக்கம் வழி இருக்கிற மாதிரி இருக்குங்க, அது வழி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து 2 பாறைக்கு பிளவில் தான் இங்கே வந்து பெருமாளை வந்து சயன கோலத்தில் பார்க்கடலில் படுத்துருக்கிற மாதிரி புடைப்பு சிற்பமாக செதுக்கியிருக்காங்க பாறையில். அதே மாதிரி நம்ம இந்த ஒரு கால் பக்கத்தில் பார்க்கணும், ஸ்ரீதேவி பூதேவி அவங்க 2 பேரும் அவங்களுடைய புடைப்பு சிற்பம் அவங்க செதுக்கியிருக்காங்க. பின்னாடி ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது. அந்த பக்கம் வந்து சாமியை வந்து அழகாக நம்ம பார்க்க முடியுதான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் வழி இருக்குங்க, கீழே போய் பார்க்குறதுக்கு போய் பார்க்கலாம். 2 வழிகள் இருக்குது. வழி கொஞ்சம் இப்படி தான் இருக்குது. இங்கே ஒரு கேட் வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி ஒரு ஆள் தான் போயிட்டு வர முடியும். யோமணி பார்க்கலாமா, இங்கேருந்து நம்ம க்ளீனாக பார்க்கலாம். க்ளீனாக தெரியுதா, தெரியுதுங்களா பெருமாளுடைய புடைப்பு சிற்பம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கலாம் பாருங்கள், ஸ்ரீதேவி பூதேவி அந்த சைடு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க புடைப்பு சிற்பம். இது வந்து நம்ம பார்க்கலாங்க. இந்த பக்கம் ஒரு பாறை இருக்குங்களா, இந்த பக்கம் ஒரு பாறை, அந்த பக்கம் ஒரு பாறை இருக்குது. இந்த 2 பாறைக்கும் பிளவு ஏற்படுது. அந்த பிளவில் தான் இந்த ஒரு பெருமாளுடைய அந்த புடைப்பு சிற்பம் வந்து செதுக்கியிருக்காங்க. ஒரு டைமில் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் போகிற மாதிரி
பாதி வந்து இருந்திருக்குங்க. இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெல்டு மெஸ் வச்சு கிரில் வச்சு அடைச்சிட்டு இருக்காங்க. இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். எங்கேருந்து பார்த்தாலும் அந்த கோவில் பார்க்க வந்ததை விட இந்த காவேரி நதியை தான் பார்க்க சொல்லுது. அதை தான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி மனசில் தோணுது. அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க. கீழே ஒரு ரோடு பார்த்து பாருங்களேன், ஒகேனக்கல்லேருந்து வரக்கூடிய ரோடு. ரொம்ப அழகாக, ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த இடம். இப்போ நம்ம நிற்கிறோம் இல்லைங்களா, இந்த காவேரி நதி இருக்கு இல்லைங்களா, இந்த காவேரி நதிக்கு அந்த பக்கம் வந்து ஒரு பெருமாள் கோவில் வந்து இருந்திருக்குங்க. முதல்ல இங்கே இருக்கக்கூடிய இந்த பெருமாள் வந்து அந்த பக்கம் இருந்தால் சொல்லப்படுது. இவர் வந்து மத்திய ரங்கநாதன் சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த ரங்கநாத பெருமாள் வந்து இங்கே வரதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்ததா சொல்லப்படுது. மேலே போயிட்டு காட்டுறேன் அந்த இடம். இந்த வழியில தான் இப்படி இறங்கி வரணும். நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கு பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ட்ரன்ஸ்ல இருந்து நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் இன்னும் நல்லா பார்க்கலாம். முதல்ல இருந்த அந்த கோவிலை நான் காட்டுறேன் பாருங்க, அந்த பகுதியில் இருக்குங்க. அங்கே ரொம்ப பழமையான ஒரு கோவில் இருக்குது. தெரியல, கரெக்டாக கை கிட்ட பாருங்கள், அங்கே இருக்குது பழமையான ஒரு கோவில். இப்போ அந்த கோவில் வந்து முற்றிலுமாக அழிஞ்சு போயிருக்குங்க. வியூ பாருங்கள், அந்த பக்கம் சன்செட் ஆகிட்டு இருக்குது. இந்த மலைகள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இந்த பாருங்கள், 2 மலைகள் இருக்குது இல்லைங்களா, அந்த 2 மலைகளுடைய அந்த கூர்மையான அந்த உச்சி பகுதி பாருங்கள், 1 2ன்னு சொல்லி லைனாக இருக்குது. அதுக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை ஒன்று இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நமக்கு சன்செட் அந்த பக்கம் இருக்கிறதுனால வீடியோ குவாலிட்டியாக தெரியாது. இப்போது இந்த கோவிலுடைய வரலாறு என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஒரு காவேரி இந்த நதிப்படுகையில் 3 ரங்கநாத கோவில்கள் வந்து அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. மைசூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர், அது வந்து முதல் கோவில் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து இதே காவேரி நதிப்படுகையில் இந்த இடத்துல கோவில் கட்டியிருக்காங்க. இந்த இடம் வந்து நான் சொல்கிறது வந்து இந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ரங்கநாதர் கிடையாதுங்க. முதல்ல காட்டினா இல்லைங்களா, இந்த கரைக்கு அந்த பக்கம் இன்றைக்கு கர்நாடகா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய ரங்கநாதர்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து இதை தொடர்ந்து நம்ம திருச்சியில் ஒரு ரங்கநாதர் கோயிலுன்னு சொல்றாங்க. மொத்தம் 3 ரங்கநாதர் கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இது வந்து மத்திய பகுதியில் அமைந்திருக்கனால இந்த 2 கோயில்கள் மத்தியில் இருக்கிற மத்திய ரங்கநாதர்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த காவேரி நதி படுகையில அந்த பக்கம் ஒரு கோவில் கட்டினதா சொன்னா இல்லைங்களா, அது வந்து திப்பு சுல்தான் காலகட்டத்தில் திப்பு சுல்தானுக்கும் பிரிட்டிஷ் அவர்களும் இந்த இருவருக்கும் வந்து போர் நடந்ததா சொல்லப்படுது. அந்த போர் காலத்தில் இந்த கோவில் வந்து இந்த கோவிலுக்குள்ள ஆங்கிலேயர்கள் வந்து ஷூ போட்டுட்டு உள்ள போனதுனால பெருமாள் அங்கிருந்து கோவிச்சுக்கிட்டு மலை மேலே வந்துட்டாரு ரங்கநாதர் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம். ஆனா உண்மையான வரலாறு என்ன பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, ஒரு பழமையான ஒரு கோவில் இருக்குங்களா, அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் காலகட்டத்தில் நிறைய போர்கள் நடந்திருக்கு. பிரிட்டிஷ்க்கும் திப்பு சுல்தான் நிறைய போர்கள் நடந்திருக்கு. அந்த போர் காலத்துல அந்த கோவில் வந்து முற்றிலுமா சேலமடைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், அந்த கோவில்ல ஒரு ஆஞ்சநேயருடைய ஒரு சிலை இருக்கு. நான் முதல்ல சொன்னாங்களா, ஆஞ்சநேயருடைய சிலையில வால்ல வந்து அந்த இறுதியில ஒரு மணி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் செதுக்கப்பட்ட அந்த ஆஞ்சநேயர் சிலைகள். ஓகேங்களா, அதே போல ஒரு ஆஞ்சநேயர் சிலை அங்க பார்க்கலாம். அதை வச்சு மட்டும் இல்லைங்க, அந்த கோவிலுடைய கட்டுமான அமைப்பு, அந்த தூண்கள் இருக்கக்கூடிய அந்த கொடிமங்க அந்த கட்டுமான வடிவமைப்பு இருக்குங்களா, அதை வச்சு பார்க்கும்போது அது வந்து விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் அந்த பெருமாள் கோவில் என்பது வந்து கட்டப்பட்டிருக்கு. உறுதியாக நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 500 ஒரு 600 வருடங்கள் பழமையான கோவிலாக அது இருந்திருக்கலாம். அது பிற்காலத்தில் இன்னிலேருந்து ஒரு 250-300 வருடங்களுக்கு முன்னாடியே இல்லை 200 வருடங்களுக்கு முன்னாடி அந்த கோவில் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. அது உண்மைதான். அதே காலகட்டத்தில் இந்த மலைக்கு மேலேயும் வழிபாடு கண்டிப்பாக நடந்திருக்கும். இங்கே வந்து ஒரு புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அங்கே சிதலமடைந்த பிறகு வேணும்னா இங்கே புடைப்பு சிற்பம் செதுக்குறாங்களேன்னு தெரியல. அந்த கோவிலோட வரலாறு நம்ம எடுத்துட்டா 500 ஒரு 600 வருடங்கள் பழமையான அந்த ஒரு கோவில். அதை கடந்து அது இல்லாதப்போ இந்த இடத்துல வழிபாட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடம் கரெக்டா அதுக்கு முன்னாடி இருந்தே இங்க வழிபடுறாங்களா என்னன்றது நமக்கு தெரியாது. இல்ல அதுக்கு பின்னாடி இங்க ஒரு புடைப்பு சிற்பத்தை ஏற்படுத்தி அதே காவேரி நதி படுக்கையில காவேரிக்கு இந்த பக்கம் காவேரி பக்கத்துல இருக்கணும், ஏன்னா மத்திய ரங்கநாதன் சொல்லி அழைக்கப்படுது இல்லைங்களா, அதனால இந்த காவேரி நதிக்கு பக்கத்திலேயே மலைக்கு மேல அந்த கோயில் அழிச்சிட்டாங்க. அதனால வந்து மலைக்கு மேல அமைச்சாங்களா என்னன்றது நமக்கு தெரியாதுங்க. இதுதான் இந்த கோயிலோட வரலாறு. எப்படி இருந்தாலும் இங்க வரக்கூடிய பக்தர்கள் வந்து இறைவனை வழிபட்டுட்டு எப்பவுமே நம்ம காவேரியில் தண்ணி இருக்கும், இந்த ஒரு வியூ பாயிண்ட் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிவடையுது. கீழே இருந்து நம்ம எப்படி இந்த கோவிலுக்கு வந்தோம், இந்த கோவிலோட வரலாறு என்ன, அதே மாதிரி மேலே வந்து அந்த காவேரி நதியோட இந்த அழகான ஒரு வியூ பாயிண்ட் வந்து மெயினாக நான் காட்டணுன்றதுக்காக தான் அந்த மலைக்கு மேலே நான் வந்தேன். அதே சமயம் இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நம்முடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இணைந்த பயணிப்போம் இந்தியன் டிராவலர் சிக்கோட இஸ்டே நேச்சுரல் எக்ஸ்ப்ளோவர். 4:47 ஆகுது. கரெக்டாக 4:16 அப்படி உள்ள ஏற ஆரம்பித்தோம். கரெக்டாக 1/2 hourங்க. ஒரு சில இடத்துல உட்கார்ந்தோம், 2 நிமிஷம் 3 நிமிஷம் மேலே உட்காரல. மலைக்கு மேலே வரணும்னா 1/2 hour வந்துடலாம்.